மேச ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரக நிலைகளை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனஸ்தானத்தில் குரு விற்றிருந்து சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். எனவே பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரும், புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற்று மனமகிழ்ச்சியை வழங்கும். விரயஸ்தானம் பலம் பெறுவதால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது மிகவும் நல்லதாகும். இதேபோன்று மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில் புதன் நிச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக உங்களுக்கு நட்பலன்கள் வந்து சேரும். பொதுவாக உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதியான புதன் 12இல் மறையும் பொழுது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு பொன் பொருள் சேர்க்கை உண்டு, வருமானம் உயரும், இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. புத சுக்கிரயோகம் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் காலமாக இது இருக்கும். போன்று மீன ராசியில் உள்ள புதன் பங்குனி 4ஆம் தேதி ஆதிசாரமாக கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். ஒரு சிலர் உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கப் பெறுவீர்கள். திடீர் பயணங்கள் அனுகூலமாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் கலகலப்பான குடும்பத்தில் சலசலப்பு உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். அதற்கு ஒரே பரிகாரம், அருகில் இருக்க ஆலயம் சென்று நவகிரக சன்னதியில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நெய்விளக்கிட்டு ஓம் அஸ்வத்பாஷாய வித்மகே தனுரு அஸ்தாய திமயி தன்னோ சுக்ர பிரசோதயாதே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி வழிபட்டு வந்தோமானால் நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். எனவே உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை அன்பர்களே. இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சகோதர வர்க்கத்தினரால் நன்மை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுகிறது. இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும். தொட்டது துளங்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் காலமாகும் இது. இம்மாதம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அன்பர்களே. செவ்வாய்க்கிழமையன்று ஆலயம் சென்று முருகனுக்கு நெய்தீபமிட்டு வணங்கி ஓம் தத்ருஷாய் வித்மகே மகாசேனாய் திமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாதே இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க அன்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.